Good morning, my dear students. Today we are going to see grammar. Grammar என்னன்னு பார்த்தீங்கன்னா punctuation. Okay, let us look at the picture below. Can we eat grandpa? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யாரு ராமு. இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இஸ் ஹி கோயிங் டு ஈட் கிராண்ட்பா? உடனே என்னது சோமு கேட்குறான். இன்னும் உங்கள் தாத்தா போய் சாப்பிட போறியா அப்படின்னு. ஓகே, பஞ்சுவேஷன் என்னன்னு தெரியும். கம்மா, ஃபுல் ஸ்டாஃபு, கேப் லெட்டர் எங்கே தொடங்கணும், கொஸ்டின் மார்க் எங்கே வைக்கணும், இதுதான் என்னது பஞ்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் சீனியர் புக். கேன் வி ஈட் கிராண்ட்பா? ராமு, ஹேய், ஆர் யூ கோயிங் டு ஈட் கிராண்ட்பா? ராமு என்ன செய்கிறான், என்ன உங்கள் தாத்தாவை போய் சாப்பிட போறியா அப்படின்னு. சோமு, ஹஹஹா, நோ, ஐ எம் ஆஸ்கிங் இஃப் வி கேன் ஈட். என்னது, நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராமு என்ன சொல்கிறான், தென் ஒய் யூ ஷுட் ஆட் த கரெக்ட் பஞ்சுவேஷன். இட் ஷுட் பி கேன் வி ஈட் கமா கிராண்ட்பா. அதை எப்படி சொல்லணும்னா கேன் வி ஈட் கிராண்ட்பா அப்படின்னு சொல்லணும். ஓகே, உடனே சோமு என்ன சொல்கிறான், தேங்க்யூ அப்படின்னு. உடனே ராமு, பஞ்சுவேஷன் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் டு ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்சஸ். என்னது பஞ்சுவேஷன்னா, நம்ம ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணோன்னா அது வந்து நமக்கு என்ன தரணும், மீனிங்கை தரணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். Let us learn some punctuations. See next page. This is C. C means capital letter இருக்குதா, என்னது C அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. I am the capital letter. C என்ன சொல்லுது, நான் வந்து capital letter. Let's see when and where to use me. வென்னா எப்போது எங்கே வந்து என்னை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சி சொல்லுதுக்கு. சீனா யார், கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் லெட்டர்னு எதை சொல்லுவோம், பிக் லெட்டர்ஸ் தான் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸ்மால் லெட்டர்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, பிக் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ். யூ மஸ்ட் யூஸ் மீ இன் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். என்னது, எந்த வேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாலும் நம்ம எந்த லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். நீங்களே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களே சம்டைம்ஸ் என்ன செய்வீங்க, ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் எதில் ஸ்டார்ட் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர். ஓகே, சீனியர் புக். புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த பிஏ பார்த்தீங்கன்னா தெரியும், கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட். தேல ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர். நெக்ஸ்ட், கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். கவுனா மாடு நமக்கு என்ன தருது, மில்க் தருது அப்படின்னு. சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். சி. வி ஹாவ் புல் இன் அவர் ஹவுஸ். வி. மை அங்கிள் கேம் பை ட்ரெயின். மை. இப்போ எல்லா சென்டென்ஸையும் பார்த்துருப்போம். எல்லா சென்டென்ஸும் எப்படி இருக்குது, கேப் லெட்டரில் நமக்கு காட்டியிருக்காங்க. ஓகே, அப்போ எந்த சென்டென்ஸை தொடங்கலாம், நம்ம எதில் தொடங்கணும், கேப் லெட்டரில் தொடங்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சி. ஐ கம் இன் த பிகினிங் ஆஃப் ப்ராப்பர் நவுன் அண்ட் இன் த அப்ரிவேஷன்ஸ். அப்படின்னா ப்ராப்பர் நவுன்னா என்ன சொல்லுவோம், பெயர். நவுன்னாலே பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பெயர் சொல்லாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எதில் தான் தொடங்கணும், பெயர் சொல்லுனா இப்போ வந்து பேரோ ஊரோ இல்லை ஒரு நாட்டு ஏதோ ஒரு இது சொல்லும்போது ஃபஸ்ட் லெட்டர் எதில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதுமாரி அப்ரிவேஷனாக ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, அது எதில் தான் இருக்கும், கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். ஓகே, சீனியர் புக். பாரதி இஸ் ஏ தமிழ் போயட். பாரதிங்கிறது நேம், அப்போ கேபிட்டல் லெட்டர். தமிழ் போயட், அப்போ ஒரு புக்கை குறிக்குது, அப்போ கேபிட்டல் லெட்டர். ஓகே, நெக்ஸ்ட், ஐ மெட் குமார் அட் த மார்க்கெட். குமார் நேம், அப்போ நேமுக்கு என்னதான் இருந்தாலும் கேபிட்டல் லெட்டர்.
ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர். வி லிவ் இன் இந்தியா ஒரு நாட்டை குறிக்குது. அப்போ அங்கேயும் கேப் லெட்டர் வரணும். நெக்ஸ்ட்டு சி வி டேக் மணி ஃப்ரம் ஏடிஎம். ஏடிஎம் வந்து சாதாரணமாக வந்து ஏடிஎம் கார்டை வச்சு மணி எடுப்போம். ஏடிஎம்னா நமக்கு தெரியும், அது ஷார்ட் ஃபார்ம். ஃபுல் ஃபார்ம்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஓகே, அப்படி. ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் எம்பிபிஎஸ் லாஸ்ட் இயர். எம்பிபிஎஸ்னு யார் சொல்லுவோம்? டாக்டர். ஓகே, டாக்டருக்கு படிக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு ஐ எம் அண்ட் என்சிசி கேட்ரட். அப்போ அப்ரிவேஷன் ஷார்ட் ஃபார்மில் உள்ளதையும் நம்ம இதில் தான் எழுதுவோம், கேப் லெட்டரில் தான் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு சி திஸ் இஸ் ஃபுல் ஸ்டாப். ஐ எம் ஏ ஃபுல் ஸ்டாப். ஐ லுக் லைக் ஏ டாட். என்னை பார்க்க எப்படி இருக்கும்? டாட் மாரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் யூஸ் மீ அட் தி எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த டாட் வந்து எங்கே யூஸ் பண்ணணுமா? ஒரு சென்டென்ஸு முடிஞ்ச பிறகு டாட்டி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஃப்ளை மை கைட். அது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருது. மங்கிஸ் லீவ்ஸ் ஆன் த ட்ரீ. சென்டென்ஸு முடிஞ்ச பிறகு ஃபுல் ஸ்டாப். ஐ ப்ளே வித் ஜேசன். ஃபுல் ஸ்டாப். த பேர்ட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்ச பிறகு ஃபுல் ஸ்டாப். டேக் யுவர் புக். ஃபுல் ஸ்டாப். லெட் அஸ் ஆல்சோ கோ டு த ஹோட்டல். ஃபுல் ஸ்டாப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்டென்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்? ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சி திஸ் இஸ் கமா. ஐ எம் ஏ கமா லுக் லைக் அ டாட் வித் டெய்ல். அது என்ன எப்படி இருக்கும்? ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு வாலாட்டம் லைட்டாக கீழே இழுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, டெய்ல். ஓகே, see you must use me to separate word in a list of 3 or more things. அதை எங்கே யூஸ் பண்ணுவோன்னா 3 இல்லைன்னா அதற்கு மேலே உள்ள வார்த்தைகள் வரும்போது அங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குன்னா கேரட், டொமேட்டோ, அது ரெண்டுக்கு நடுவில் நம்ம என்ன செய்யணும்? கமா அண்ட் பொட்டேட்டோ அப்படி சேர்க்கணும். ஓகே, சீனியர் புக் கார், பஸ் அண்ட் பைக் ஆர் வெஹிக்கிள்ஸஸ். கார், பஸ் ரெண்டுக்கு இடையில் ஒரு டாட் இருக்கா, அதுதான் கமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ இன்வைட்டட் ராகு, ஸ்டீஃபன் அண்ட் ஃபாத்திமா. இந்த ராகுக்கு இடையில ஒரு டாட். நெக்ஸ்ட் சி ஐ ஹாவ் எ பால், பேட், பலூன் அண்ட் எ டாய். அவன் என்ன பால் வச்சுருக்கான், பேட்டு, பலூனு, அதுக்கப்புறம் டாய். அப்போ கம்மா போட்டு நம்ம வந்து சேர்க்கணும். ஓகே, eat bun, nuts and rice. We grow mango, banana and papaya. We have pen, pencil and eraser. Okay, next see this is a question mark. I am a question mark. I am a little crook. அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சி வருவேன். அதர்வைஸ் ஒன்று இன்டராகேஷன் மார்க். அப்படின்னாலும் கொஸ்டினை தான், கேள்வி வாக்கியத்தை தான் குறிக்கும். ஓகே, ஐ கம் அட் தி எண்ட் ஆஃப் த இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்டராகேட்டிவ்னாவே கொஸ்டின் கேட்குறது, கேள்வி கேட்குறது. அப்படியா, எங்கே, எப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல, WH கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓகே, அதெல்லாம். இஸ் ஹி ஏ டாக்டர்? ஒரு கொஸ்டின். When will the train come? What are you doing? Do you have a book? Who won the match? What is your name? அப்படின்னு ஒரு கொஸ்டினோட கேட்குறத நம்ம வந்து என்னது கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சென்டென்ஸ் முடியும் போது தான் அந்த கொஸ்டின் மார்க் வந்து நம்ம வந்து போடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், this is the punctuation. If you have any doubt, you will ask. Okay, thank you students.